ஹலோ வேர்ல்டு, அனைவருக்கும் வணக்கம். நேற்று நைட்லேருந்து அது ஈவினிங்லேருந்தே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிற ஒரு டாபிக் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சின்னம் என்ன அப்படின்றத அவரோட அஃபிஷியல் பேஜில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். டிவிகே விஜயோட தலைவர் தமிழக வெற்றி கழகம் தாவேகா பிரசிடென்ட் தமிழக வெற்றி கழகம் டிவிகே அப்படின்றதுல வந்து நியூஸ் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 12 ஹவர்ஸ்க்கு முன்னாடி. என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் முதன்மை சக்தியாக திகழும் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அரசியல் வரலாற்றில் முதல் வெற்றி அத்தியாயம் தொடர்கிறது. இந்திய தேர்தல் ஆணையத்திடம் நாம் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் சின்னத்திற்காக நாம் விண்ணப்பித்த அந்த சின்னங்களில் ஒன்றுதான் விசில். தற்பொழுது தேர்தல் ஆணையம் நமக்கு அந்த விசில் சின்னத்தையே ஒதுக்கீடு செய்திருப்பதை பெருமகிழ்ச்சியுடன் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதுக்காக தேர்தல் ஆணையத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வந்து நன்றியை தெரிவித்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. விசில் என்பது மனிதர்களின் ஆனந்த ஆர்ப்பரிப்பின் வெளிப்பாடாக எழும்பொலி. ஓய்வறியாமல் இலக்கை நோக்கி உழைப்பவர்கள் அவ்விலக்கை அடைந்ததும் குதூகலத்தில் எழுப்பும் பேரொலி. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மக்களின் பாதுகாவலர்கள் கையில் இருப்பதுதான் விசில். அந்த வகையில் விசிலை பாதுகாப்பின் அடையாளம் என்றும் குறிப்பிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்கள் பெண்கள் என அனைவரின் உள்ளங்களிலும் உதடுகளிலும் எழும் விசில் ஒலி நேர்மறை நிகழ்வின் குறியீடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழகம் ஈட்டப்போகும் வெற்றியை முன்கூட்டியே கணித்து கட்டியும் கூறும் வெகுஜன மக்களின் நெருங்கிய சின்னமாக விசில் நமக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது நமக்கான ஊக்கமும் உத்வேகமும் என்பதே இயற்கையும் இறைவனும் நமக்கு அளித்த பரிசு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நமது சின்ன விசில், நல்லவர்களின் சின்ன விசில், நாடு காப்பவர்களின் சின்ன விசில், ஊழலை ஒழிக்கும் சின்ன விசில், ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஒரே சின்ன விசில், வெற்றி சின்னம் விசில். வருகிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவோம், விசில் போடுவோம் சொல்லியிருக்காரு. அவங்கக்கிட்ட ஒரு விசில் கொடுத்தா என்ன சொல்லியிருப்பீங்க? எங்களோட சின்னம் விசில் சின்னம் தான் சொல்லியிருப்பீங்க. பட் அதுக்கு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறாரு. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக சொல்கிறாரு, பாதுகாவலர் சொல்கிறாங்க, குழந்தைங்கள பெரியவங்க வரைக்கும் சொல்கிறாங்க. ஒரு சக்ஸஸான ஒரு இடத்த ரீச் பண்ணால் விசில் அடிப்பாங்க, இல்லை ஒரு விஷயம் நல்லபடியாக பண்ணிட்டா விசில் அடிப்பாங்க, ஒரு சீன் நல்லா இருக்குது தேட்டர்லாம் விசில் அடிப்பாங்க, ஒருத்தர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் விசில் அடித்தவங்க பாராட்டுவாங்க. இப்படி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு பாருங்க. ஒரு சிம்பிளான இதுதான். பார்ப்போம் விஜய்க்கு எப்படி அந்த சென்டிமெண்ட் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சின்னம் வந்து மக்கள் மனத்தில் ஈஸியாக ரீச் ஆகுமா? எனக்கு தெரிஞ்சு இது ஈஸியாக ரீச் ஆகும். ஏன்னா எல்லா கையிலையும் ஒரு ஆப்ஜெக்டாகவே கையில் கூட கொடுக்க முடியும். சூரியனை கொடுக்க முடியாது, ரெட்டலையை கையில் பிரித்து கொடுக்க முடியாது. இந்தமாதிரி யாராருக்கெல்லாம் சின்ன சின்னதாக கடிகாரம், சீப்பு இதெல்லாம் வரல ஈஸியாக ரீச் ஆகும் மக்களுக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஆட்டோ சின்னம்லாம் கேட்டிருந்தாங்க. ஆட்டோ, கிரிக்கெட் பேட்டு, வெற்றி கோப்பை, மைக்ரோஃபோன், இது போல் நிறைய சின்ன அவங்க நாமினேட் பண்ணியிருந்தாங்க. பட் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது விசிலுங்கிறது இன்னும் ஈஸியாக மக்கள்கிட்ட குழந்தைங்களுக்கு கூட போய் ரீச் ஆகும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். வேறு நியூஸில் சந்திப்போம்.